வணக்கம். நான் உங்கள் ரமணன், அஸ்ட்ராலஜர், பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம் நமக்கு நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் இருக்குது. அதனுடைய பொது பலன்களை நம்ம எல்லா ராசிக்கும் பார்க்கலாம். இப்போ பொதுவாக கிரக அட்டவணை எப்படி இருக்குதுனாக்கா, நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கார். செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அவர் டிசம்பர் 3ஆம் தேதி வக்கரமாகிறார். கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே மாதிரி கார்த்திகை மாதங்கிறதுனால சூரியன் விருச்சிகத்தில் இருக்கார். புதன் வக்கரமாக ஆகிறார் டிசம்பர் 4ஆம் தேதி விருச்சிகத்திலேயே. சுக்கிரன் தனுசுல இருக்கார். தனுசுல இருந்து அவர் மகரத்துக்கு போறார் டிசம்பர் 2ஆம் தேதி. சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். இதுதான் கிரக அட்டவணை. ஓகே, இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், அதே மாதிரி கேட்டை 4 பாதங்கள் கொண்டது. ஸோ இது செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயினுடைய பெண் வீடு. உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சமாகி இருக்கிறார். அவர் டிசம்பர் 3ஆம் தேதி வாக்கில் வக்கரமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. உங்கள் ராசியிலேயே உங்களுக்கு 10 தொழில் கர்மஸ்தானாதிபதியான சூரியனும் புதனும் லாபாதிபதியான புதனும் இருக்கார். அந்த புதன் வக்கரமாக இருக்கார். டிசம்பர் 2ஆம் தேதி வாக்கில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சுக்கிரன் உங்களுக்கு 12 சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில், அதாவது தனுசில் இருப்பார். அங்கிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வாக்கில் மகரத்துக்கு செல்கிறார். உங்களுக்கு 4 சனீஸ்வரர் வலுவாக மூல திரிகோண ஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தியாகி இருக்கார். உங்களுடைய 5ஆம் இடத்தில் ராகு இருக்கார். உங்களுடைய 11ஆம் இடத்தில் கேது இருக்கார். இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கர்மாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். உங்களுடைய லாபாதிபதியான புதனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இது ஒரு வகையான தர்ம கர்மாதிபதி யோகம். அதை உங்களுடைய தனாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து வக்கரமாக இருந்தாலும் நேர்பார்வையாக பார்க்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். தொழிலில் ஒரு உன்னதமான ஸ்திதி கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. 2ஆம் இடத்தில் உங்களுக்கு 12 உட்கார்ந்துட்டு இருக்கார். அதே மாதிரி 7 அவரே அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வரவும் செலவும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம். உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஏன்னாக்கா நம்மளுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, இல்லை கட்டடம் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்த தடையெல்லாம் நீங்கி அதற்கு வேணுங்கிற ஃபண்டு, அதே மாதிரி லேபர், எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் உங்களுக்கு கிடுகிடுன்னு கிடைக்கும். அந்த ப்ரோக்ரஸ் ஃபாஸ்டாகவே நடக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. 11ஆம் இடத்துல கேது இருக்கு. உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய 10 11 இருக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பீரியட். இந்த காலகட்டத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது புது விஷயத்த நீங்க பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க. எல்லாம் பாசிட்டிவாகவே முடியும். நன்றி, வணக்கம்.